நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்த கமெண்ட் என்னன்னா, நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, பட்டுப்பூச்சா இருந்தாலும் சரி, லாஸ்னே சொல்கிறீங்க, ஒரு மோட்டிவேஷ்னலாக இல்லை, எல்லாமே எப்படி லாஸ்லேயே போகும், நீங்கள் எதை எடுத்தாலும் லாஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறாங்க. லாஸ் தானே சொல்ல முடியும், அது எப்படி ப்ராஃபிட் வந்தால் தானே ப்ராஃபிட்னு சொல்ல முடியும். ப்ராஃபிட் நமக்கு வராமலாம் இல்லை, நம்ம வீடியோ போட்டு இப்போ ஆரம்பித்தோம், நம்ம ஒரு 3 வருஷமாவே பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கு அப்பெல்லாம் ப்ராஃபிட் வந்துச்சு தான். இப்போ தொடர்ந்து ஒரு 2 பேட்ச் லாஸ் அப்படின்னும் போது நம்ம அது வந்தால் லாஸ் தான் சொல்லித்தானே ஆகணும். அது எப்படின்னு தெரியல எனக்கு. அவங்க சொல்றது என்னன்னா, உங்களை பார்த்தா விவசாயம் பண்ண வர தோணாது, இது இங்கேருந்து ஒட்டு ஓடணும் தான் தோணும், நீங்கள் பேசுறதெல்லாம் அப்படி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட்டு, இனிமேல் மோட்டிவேஷ்னலாக பேசுகிறேன், ஆனால் இருந்தாலும் இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா அதை இருக்கிறத சொல்லாமல், ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி ப்ரோ ஆரம்பிச்சிங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, இது எத்தனை நாள் ஒர்க்கு, நானும் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி 1 hour 2 hours பேசுகிறாங்க. பேசி இது பண்ணணும் போது நம்ம அதை எப்படி நம்ம ஃபேக்காக சொல்ல முடியும். ஏன்னா தொழில்ன்றதை தாண்டி பட்டுப்பூச்சி வளர்க்குறோம், ஏதோ மாடு வளர்க்குறோம், ஏதோ ஒன்று, எது இருந்தாலும் அதில் லாஸ் கண்டிப்பாக வரும். லாஸையும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதில் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது நம்ம தெரியாமையே நம்ம ப்ராஃபிட்டை மட்டுமே சொல்லிட்டு இருக்க முடியும் வீடியோவில். அதனால கண்டிப்பாக நான் அவர் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக நான் மோட்டிவேஷனலாக போடுறேன், ஆனால் இருக்கிற உண்மையை சொல்லி போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.